வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு ஸ்மார்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ். நாம் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நாம் இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகி இருக்கக்கூடிய ஸ்டாக்குகள் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாடா எலக்ஸ். இது ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனி. இதோட பிஇ 54.13, செக்டார் பிஇ 22, இதோட ROE 31.62%. இது செப்டம்பர் மாசத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துகிட்டு இருக்கு. 52 வீக் லோவான 63.75, அதாவது 6,375 ரூபாயை தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. நேற்று நல்ல வேல்யூமோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு 6,900 பிரைஸில். காலையில் போட்டிருந்த ஷார்ட்ஸ்லேயே நான் சொன்னேன் இதை வாங்கிடலாம். அதை இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 7,832 ரூபா, அதாவது 10%. 7,344 பிரைஸ் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டை தாண்டின உடனே செகண்ட் டார்கெட் 9,000 ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, 28%. அது கிட்டத்தட்ட 52 வீக்கோட ஹையை தொடும். அதுக்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறும் இருக்கு. கட்டாயமாக ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டார்கெட்ஸ்க்கு போகணும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மாயில், MOIL. இது மைனிங் அண்ட் மினரல்ஸ் டீல் பண்ணக்கூடிய கம்பெனி. இதோட பிஇ 19.51, செக்டார் பிஇ 16.19, ROE 11.96% இருக்கு. இது ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் முடிஞ்சு இப்போ டிசம்பர் வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் வந்துட்டு இருந்தது. அதோட லோயஸ்ட் ப்ரைஸான 285 தொட்டுட்டு பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ 342.50 பைசால நிற்கிது. காலையில் ஷார்ட்ஸில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இதோட ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 325 இருக்கு. ஆனால் அதோட ரெசிஸ்டன்ஸ் பிரேக் லைனான 342.50 கட் பண்ணதுக்கப்புறம் வாங்குங்க அப்படின்னு. இன்னைக்கே அது 2 தரம் அதோட ரெசிஸ்டன்ஸை தொட்டுட்டு மறுபடியும் கீழே போயிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏறி 344 வரைக்கும் போயிட்டு இப்போ கரண்ட்ல 343 ரூபா 50 பைசாங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் வச்சிருக்கு. இதை 344 ரூபாயோ அல்லது 345லயோ தான் வாங்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் நாங்க ஏற்கனவே சொன்ன 378 ரூபாய். இடையில 362ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. 378 10% ப்ராஃபிட் கொடுக்கும். டார்கெட் 1ஆன 378ஐயும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா டார்கெட் 2 462 ரூபா, 413 ரூபாயில ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. டார்கெட் 2ஆன 462ஐயும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் 3 52 வீக் ஹைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 550 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிட்டத்தட்ட 62% ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்கும். எப்பவுமே கவனமாக இருங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நகட்டிட்டு போகிறது தான் எப்பவுமே சேஃப். இப்போ நம்ம பார்க்க போகிறது எலக்ட் காஸ்ட். இது காஸ்டிங் அண்ட் ஃபோர்ஜிங் பேஸ்ட் கம்பெனி. இதோட பிஇ 11.58, செக்டார் பிஇ 26.34, ROE 14.47. இது செப்டம்பர் மாதத்துலேருந்து கரண்ட் டிசம்பர் மாதம் வரைக்கும் டவுன் ட்ரெண்ட்லேயே வந்துக்கிட்டு இருந்து அதோட லோவான 140 வரைக்கும் வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 161.80 கிட்ட இருக்கு. நேற்று நல்ல வேல்யூமோடையும் நல்ல ப்ரைஸ் ரைஸோடையும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டை பண்ண முயற்சி பண்ணிச்சு, ஆனால் பண்ண முடியல. இன்னைக்கும் ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண முயற்சி பண்ணிச்சு, ஆனால் முடியல. இப்போதைக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 165ல இருக்கு. ஒருவேளை ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாலும் 171ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணாதான் நல்லது. இங்க இருந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 188 தொடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 176ல ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். டார்கெட் 188 பிரேக் பண்ணிடுச்சுன்னா டார்கெட் செகண்ட் டார்கெட்டா 207 வச்சுக்கலாம். டார்கெட்டான 207ஐயும் பிரேக் பண்ணிடுச்சுன்னா தேர்ட் டார்கெட்டா 230 வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட 40% ப்ராஃபிட்டை நமக்கு கொடுக்கும். இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்த எல்லா தகவலுமே கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே. நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை.
எந்த ஒரு ஸ்டாக்கையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்கிறது தான் நல்லது. சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இது சம்மந்தமான தகவல் கிடைக்கும், உங்களோட வியூஸும் தெரியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பை. See you.